குளிர் நேரத்துக்கு தலைக்கும் குளிக்க முடியாதா? தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி வேற குளிக்கல. தீபாவளிக்கு நல்ல நிலை தான் குளிப்பாங்க. இப்போதைக்கு வறண்டு போன மண்டையை தேங்காய் எண்ணெய் விட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டேன். சொல்ல போனா 1 வீக்கா சரியான மழை. இன்னைக்கு எங்க போச்சுன்னே தெரியல. மேகம்லாம் செம்ம வெயில். வெயிலுக்கு வாட்டமா ஜில்லுன்னு வந்த தண்ணியில அருமையான ஒரு குளியல். பேபி பிறந்து சரியா 15வது நாள் என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டு போனோம். லாஸ்ட் 1 வீக்கா நல்ல மழையா, அதனால நாங்க போகவே இல்லை. ஸோ இப்பதான் செக்கப்புக்கான வாய்ப்பு கிடைச்சது. டாக்டர் 1:30 மணிக்கு மேல இருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு 3 மணிக்கா போயிட்டோம். குழந்தையும் வெயிட் செக் பண்ணாங்க, தாயும் வெயிட் செக் பண்ணாங்க. தாய் எதிர்பார்த்த மாதிரி தாய்க்கு வெயிட் குறைஞ்சிருக்குது, குழந்தைக்கு வெயிட் கூடி இருக்குது. ரொம்ப நேரம் என் குழந்தைய கையில வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் செக்கப்பும் அருமையாக முடிஞ்சு. எவ்ரிதிங் குட். என்ன ஒன்று, தொப்புள் கொடி விழுந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் காயம் ஆறல, அதாவது அந்த வடு இருக்குல்ல ஆறல, அதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்லுப்பை பொடிச்சு அந்த இடத்துல காலையில் குளிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு தடவை வைக்க சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே பாசிட்டிவ். அப்படியே ஹாஸ்பிட்டலில் செக்அப் முடிச்ச கையோட என் சாமியை தூக்கிட்டே ஊர்வலம் போனோம். பால் சுரக்கிறதுக்கு பன்னு நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வாங்க வேண்டிய இருந்துச்சு. குழந்தைக்கு பேம்பர்ஸும் வாங்க வேண்டிய இருந்துச்சு. அப்படியே வந்து பன்னு ஒரு 3 பேக்கெட் வாங்கிட்டு பக்கத்துல அப்பெல்லாம் இருந்துச்சு, அதுக்குள்ள பூந்தாச்சு. பேம்பர்ஸ்ல ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வாங்கன்னு தெரியல, எனக்கு என்ன வாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சு ஒன்று வாங்கணும். ஷாப்பிங் முடிச்ச கையோட வாங்கின எல்லா பொருட்களோட சேர்த்து எங்க குழந்தையும் அழுங்காம குழுங்காம வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்படிக்கு விளாக் முடிவடைந்தது இந்த இடத்துல நான் சொல்லணும். ஆனா கொடுமை என்னன்னா, அவங்க போனை என் போன் நினைச்சு மறந்தாப்புல பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ போனை கொண்டு ரிட்டர்ன் பண்ணபடி இந்த விளாக் நிறைவடைகிறது நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு, டிஸ்சார்ஜ் எப்போ அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன்.